30 டே ரொட்டீனில் டே 1 பார்க்கலாங்களா. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேனுங்க. எந்திரிச்சிட்டு சரி கொள்ளுப்பருப்பு கடையலாம்னு சொன்னாங்க அம்மா சனிக்கிழமைன்னு. அதனால் கொள்ளுப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டுங்க. அதுக்குள்ளே பால் கொண்டு வந்தாங்க. பாலையும் காய வச்சுட்டு தாளித்து கொட்டினேனுங்க. அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சுங்களா, அதையும் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு தாளிச்சுட்டனுங்க. அதுக்குள்ளே வணங்கிருச்சுங்க காயுமே. அப்புறம் தூக்கி காயை கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும்னு சொல்லி வச்சுட்டனுங்க. அப்படியே சைடில் கொஞ்சம் டீ போட்டனுங்க. எல்லாத்துக்கும் டீ வேணும்னு. டீ போட்டால் தான் அந்த பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்குங்களாச்சு. அதனால் டீ போட்டனுங்க. டீ போட்டு அப்படியே நானும் ஒரு டம்ளர் சரி பால் ஆற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றி குடித்தேனுங்க. அதுக்குள்ளே காய் ஓரளவுக்கே வணங்கி இருந்துச்சுங்க. அப்புறம் தேங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் பூ உப்பு மிளகுடியெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டுங்க. காய் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க அப்படியே பாத்திரத்தில் மாற்றி போட்டு எடுத்து வச்சனுங்க. அதுக்குள்ளே கொள்ளுப்பருப்பும் கொதிச்சிருச்சுங்க. சரி கொள்ளு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தானுங்களா, ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறையா வச்சாலும் மூயல் இல்லைங்க. அதனால் ஒரு 3 தக்காளி மட்டும் போட்டு ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுனுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டுங்க. ரசத்துக்கு ரசப்பொடி இல்லைங்க. அதனால மிளகா செலவெல்லாம் தட்டி போட்டுக்கலான்னு சொல்லிட்டுங்க தட்டி போட்டு வச்சோம்ங்க. எத்தனை பேர் இப்படி ரசம் வைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பூண்டு, சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் குருமிளகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றினாலும் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா இப்படியே தட்டி 1க்கு 2 தட்டி போட்டோம்னாலுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக. எப்போவுமே நாங்கள் இப்படி தானுங்க வைப்போம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, தயிருங்க. இந்த வெயிலில் தயிர் இல்லாமல் சாப்பாடே உள்ளே போகாதுங்க. கொள்ளு பருப்புங்க, ரசம்ங்க, அப்புறம் அவரைக்காய் பொரியலுங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு கழுவுறேன்னு நிறையா கிடந்துச்சுங்க. விளக்குறேனோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு கழுவி வச்சுட்டுங்க. பக்கத்துலேயே பூச்செடியும் இருக்குதுங்களா, அதில் பூத்துருந்துச்சுங்க. சரி அதையும் பிடுங்கி வச்சிடலாம், அப்படியே விட்டால் பூரா வண்டு கடிச்சிடுன்னு சொல்லிட்டு பூ பிடுங்கினேனுங்க. ஒரு செடி பூரா வண்டு கடிச்சு வச்சுருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே பூவெல்லாம் பிடுங்கி வச்சுட்டுங்க கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றியும் முற்றி பார்த்துட்டு இருந்தேனுங்க. எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சுங்க. அந்த சவுண்டுக்கும் வெளியே உட்காந்து அப்படியே அதை ஒன்றையும் பார்க்குறக்குங்க. எல்லாத்தையும் நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டுங்க. அப்புறம் பாத்திரத்தை பூரா கழுவி வச்சனுங்க. கழுவி வச்சு முடிக்கலையே அம்மா சத்தம் போட்டாங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் போட்டிருந்தோம்ங்களா, அதவா பட்டை கட்டி போட்டுடலாம், அப்படியே போட்டால் வீணாவில் போயிருந்து சத்தம் போட்டாங்க. சரின்னு அதையும் போய் பட்டை கட்டி போட்டுங்க. அப்புறம் வந்துட்டேனுங்க. இதானுங்க டே ரொட்டீன் ஆஃப் ஃபஸ்ட் டே.